ஹாய் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு நம்ம மார்க்கெட் ஸ்டோரி. ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஸ்கஸ் பண்றதுக்கு ராஜாபுரம் இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ப்ரோ, மார்க்கெட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? வரலாறு காணாத ஓப்பனிங், ஆ, ரெக்கார்டு கேப், என்னது ட்ரேட் டீலு எல்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஓகே ஓகே. அது என்ன ப்ரோ, அதான் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நியூஸ்? ஆனால் சார்ட்டா பார்க்கும்போது அது இப்படி இப்படி ஆயிடுச்சு இல்ல? ஆமாம். ம். அப்புறம் நீங்க நேற்று ஒரு கொஸ்டின் வச்சிருந்தீங்களா ப்ரோ, அதை எப்படி மேனேஜ் பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி மேக்ஸ் ரிஸ்க் ரீச் ஆச்சு. 7,000 மேக்ஸ் ரிஸ்க் இருந்தது, அந்த ரிஸ்க் ரியலைஸ் ஆயிடுச்சு. ஆமா, நேற்று காமிக்கும் போதே காமிச்சிங்கல்ல. ஆமாம். ம். ஸோ இந்த மாதிரி கேப் டவுன் ஆகும்போது ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணாலே போதும். அதிலே வந்து ஒரு 30% விஷயம் வந்து சரியாயிரும். ஸோ இன்றைக்கும் காலையில் நம்ம கிளைண்ட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த ஹை வந்து சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம் தான், அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அது ஹை எங்கேயோ இருக்கே ப்ரோ. எங்கேயோ இருக்குது. இல்லை, எல்லா டைமும் அந்த மாதிரி தான். அந்த கேப் டவுனு ஆக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் பாருங்கள். இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் நிற்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆயிரும். இங்கேயும் அந்த மாதிரி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் தான் இருக்குது. டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி அந்த 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும், அந்த விஷயம் அதுக்கப்புறம் கூல் ஆஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்தோடனே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சுது, அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான், அந்த பொசிஷன் வந்து ரியலைஸ் ஆகிரும். எப்போவுமே இதை நான் டைரக்ஷனல் பண்ணுறவங்க எப்போவுமே இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் பாருங்கள், கேப் அப் ஆகி கீழே தான் வந்திருக்கு. ஸோ நிறைய தடவை அந்த மாதிரி ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதோட ஹை ரீச் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நேற்று என்னாச்சுன்னா, நம்ம பொசிஷன் வந்து காமிச்சிருந்தோம், இதான் வந்து அந்த பொசிஷனு. ஸோ எப்போவுமே அந்த மாதிரி அப்சைட் வந்து நம்ம அப்சைடோ டவுன் சைடோ ப்ரொடெக்ஷன் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி பெரிய ஈவெண்ட் எதாவது நடந்துச்சுன்னா அந்த ரிஸ்கோடு போயிடும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதே வந்து நம்ம மார்ச்சில் எடுத்த பொசிஷன்லாம் பாருங்கள், இன்னும் வந்து டைமும் நிறைய இருக்குது, ரிஸ்க்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய மூவுக்கு வந்து இதுதான் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ இது வந்து டெம்பரவரி தான். ஸோ பிரேக் இன்னும் வந்து நல்லா தள்ளி இருக்குது. ஸோ இதை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட முடியும். ஓகே. இப்போ நான் சோசியல் மீடியாவில் ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தேன் ப்ரோ, எல்லாம் பார்த்தா நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க போல எல்லாருக்கும். ஆமாம் ப்ரோ, வழக்கம் போல் ஜீரோதா வந்து பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்து இது பண்ண முடியல. இல்லை, நான் ரெகுலராக கொஞ்சம் பேரை ஃபாலோ பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன். அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனல் பண்ணுறவங்க, அந்த நான் டைரக்ஷனல் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தா 30%, 40% ட்ராட் ஆன. அதான் இதுதான் என்ன, நமக்கு இதே வந்து இதுதான் ரியல் பொசிஷன். ஆக்சுவலாக இந்த பொசிஷன் தான் வந்து இதில் இருக்குது. அதுக்கே வந்து வெறும் 6,700 வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ நீ டே என்டிஎம்மா. ஸோ எந்த பொசிஷனாலும் தான் மல்டிபிள்ஸ் ஆஃப் இந்த 6,500 இருக்கும். எத்தனை செட்டோ அத்தனை செட் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க்கு தான் நமக்கு வந்து முக்கியம். இந்த மாதிரி டைமில் வாட்ஸ்அப் ஃபுல்லாக பண்ணது வந்து இந்த ஒரு நாளில் வந்து விட்டுறக்கூடாது. அதான் எப்போவுமே வந்து ஹெட்ஜோடு தான் நம்ம வந்து பொசிஷன் எடுக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நம்ம எப்போவுமே இந்த மாதிரி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பாரு, இந்த 1000 பாயிண்ட் கேப்பும் தாங்கிடுச்சு, பொசிஷனும் அப்படி தான் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது இது 8,000 நெகட்டிவ் காமிச்சிது, அப்புறம் செட்டில் ஆகும்போது 5,900 செட்டில் ஆயிருக்கு. ஃபர்தராக மேலே போயிருந்தா மேலே போயிருந்தா நமக்கு இன்னும் டைம் இருக்குது ப்ரோ. இங்கே பிரேக் ஈவன் வந்து இங்கே தான் இருக்குது, 26,200 தான் இருக்குது. என்ன பண்ணியிருப்போம்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த உள்ள மாட்டின காலை வந்து அந்த ஏடிஎம் காலை நவுத்தி போட்டுடலாம், அவ்வளோதான். ஓகே, ரூல் பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக பண்ணி விட்ருவீங்களா? ஆமாம். ஓகே ஓகே. சரி சரி. இந்த ட்ரம்ப் இருக்க வரைக்கும் இப்படி தான் இருக்கும். அதான் என்ன சொல்றதுன்னே தெரில. 2 நாளைக்கு முன்னாடி எஸ்டிடி அப்படின்ற ஆங்கிளில் மார்க்கெட்டை போட்டு அடியேன்னு நடிச்சாங்க. அப்புறம் அன்றைக்கி எதிர்பார்த்தோம் இல்லையா, அது அவ்வளோதான், ஒரு நாள் தான் நியூஸ்லாம், அதெல்லாம் யாரும் வருத்தப்பட போகிறதில்ல. இது பார்த்தா இது திடீர்னு ஓவர் நைட்டில் திடீர்னு காலையிலேருந்து பார்க்குறேன், பார்த்தா எஸ்ஜிஎக்ஸ் 1000 பாயிண்ட் காட்டுது ப்ரோ.
நைட்டும் நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ம், ம், ம். அதுக்கப்புறம் தான் நானும் எஸ்டெக்ஸ் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ட்ரம்ப் அந்த டீல் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. ம், ம். இது என்ன இந்த கேண்டல பார்த்தா என்னவோ வித்தியாசமா இருக்கு. இல்லை மறுபடியும் கீழே தான் வர சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வரும். ஆ, 25, ஆ. 300, 350 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஆனால் கரெக்டாக ம், ஃப்ரைடே வந்து ஆர்பிஐ பாலிசியும் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ம். ஆனா இப்ப இந்த லோவும் இந்த ஹையும் தான் இப்ப நின்றோம் இல்ல? கடைசியா அந்த இன்னைக்கு வியூவர்ஸுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வீடியோ பார்த்து யார் எதுக்காக நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அது நல்லா இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நேற்று எடுத்திருந்தா இன்றைக்கி மார்னிங் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதே மாதிரி நேக்கடு செல் வந்து தள்ளி 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 செல் பண்ண சொல்லுவாங்க 30 ரூபா 20 ரூபாய்க்கு. ஸோ அதெல்லாம் செல் பண்ணால் இதுதான் கதி. ஸோ எப்போவுமே ஹெட்ஜ் வச்சுக்கிறது நல்லது தான். ஹெட்ஜ் வச்சுட்டா நம்ம எதாக இருந்தாலும் தப்பிச்சிக்கலாம். ஓகே. இல்ல நான் அது சோஷியல் மீடியாலே பார்த்தேன் ப்ரோ. எல்லாம் நிறைய பேர் கதறாங்க. நான் இப்பச்செல்லாம் நான் காலையில ஃபுல்லா பார்க்கல. இப்பதான் பார்த்தேன். நிறைய பேர் வந்து நல்ல ஹெவி லாஸ் புக் பண்ணிருக்காங்க. ஆமாம் ஆமாம். நல்லா பண்றவங்கள நிறைய பேர் வந்து நிறைய பேர் அந்த ஜீரோதா க்ரோலையும் ஜீரோதாலையும் இன்னைக்கு பிரச்சனை காலையில். ஜீரோதா எப்பவுமே அந்த ப்ராப்ளமாவே இருக்கு ப்ரோ. ஏதாவது பெரிய கேப் டவுன்னாலே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவருக்குள்ள ஒரு பெரிய பிரளயத்தை உண்டாக்கிடுறாங்க. ஆமாம். சரி ஓகே, நம்ம சார்ட்டுக்கு வருவோம் ப்ரோ. சார்ட்டா இன்ட்ராடே சார்ட்டா எடுங்க, எப்படி இருக்கு அடுத்தது என்ன? ஆனா பெரிய ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, என்னோட வியூ வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி இது வரைக்கும் வரலாம். திரும்பி இந்த லோ 650 பிரேக் பண்ணி இந்த மறுபடியும் 500 வரைக்கும் வரலாம். அது என்ன, அது ஓப்பன் ஆகி சேமா வந்து இந்த சப்ளை ஃபார்ம் ஆனதுனால சொல்றீங்களா இல்ல? ஆமாம் ஆமாம். ஓகே. டேட்டா நம்ம பாருங்க, நம்ம பழைய வீடியோவில் போட்ட லைன் தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஸ்விங்கை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. போட்டு அங்கே நின்று இருக்கு. இப்போ அந்த ஸ்விங்கி கீழே வந்துடும்ன்றீங்களா நீங்க? ஆமாம். ஓகே. டேட்டா எப்படி ப்ரோ இருந்துச்சு இன்னைக்கு? ஓகேவா? நான் டேட்டா இன்னைக்கு என்ன பார்க்குறது, எல்லாமே டீப் ஓடிஎம் காலில் தான் அடுத்த மணி ஆயிருக்கும் இல்லை? ஆமாம். நேற்று எதுவும் ஒன்றுமே தெரிலல இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவும் இல்லை. ஓகே. ஆனால் நல்லா கரெக்டாக செஞ்சு விட்டாங்க எக்ஸ்பைரி அன்னைக்கு வச்சு. இப்போ இதில் வந்து இருக்கும். அப்போ பேங்க் நிஃப்டி எப்படி ப்ரோ இருக்கு? பேங்க் நிஃப்டி ஓகேவா இல்லை அதுவும்? அதுவும் அதே பேட்டர்ன் அதே சார்ட் தானா? ஆமாம். ஆனால் நிஃப்டி நீ காலையில் ப்ரீ ஓப்பனில் பார்த்தா ஓப்பனிங்கே வந்து மேலே அந்த மாதிரி இருந்ததுல 26 அந்த மாதிரி காமிச்சது. ஆமாம், 1500 பாயிண்ட் 1400 பாயிண்ட் காமிச்சது ப்ரீ ஓப்பனு. 350. ஓகே. திரும்பியும் பார்த்தீங்கன்னா அது திரும்பி அந்த ஹால் டைம் ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரியே ஒரு கேண்டில். ஆமாம். ஓகே. அப்போ எல்லா நியூஸும் முடிஞ்சு போச்சு இல்லை? நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நியூஸும் வந்து ஒரே வாரத்தில் வந்துருச்சு. அதான் நம்ம ஆர்பிஐ பாலிசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா டாரிஃப் நியூஸ் வந்துடுச்சு. ஆமாம். இப்போ ஆர்பிஐ பாலிசிக்கு பெரிய ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த எஸ்டிடி ஓடிச்சு அன்னைக்கு. இப்போ டாரிஃப் ஹையும் ஒரு பெரிய ரேஞ்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ மற்றது இப்போ ஏதாவது நம்மளுங்க யாராவது கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா பழைய வீடியோஸ்க்கு? நேற்று போட்ட வீடியோஸ்க்கு நம்ம நண்பர்கள் யாராவது போட்டிருந்தாங்கன்னா அதை பற்றி ஏதாவது பேசலாம். வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா ப்ரோ? ஏதாவது சஜஷன்ஸ்? ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லதா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல. நம்ம அன்னைக்கு ஸ்போர்ட் கிங் பார்த்தோம். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 10% வரைக்கும் ஏறிடுச்சு. அடுத்தது வந்து பவர் கிரிட் பார்த்தோம். பவர் கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அது நல்லா சஸ்டெயின் ஆகிடுச்சு. மற்ற ஸ்டாக்லாம் கூட ஓப்பன் ஹை போட்டு கீழே வந்துச்சு. இது வந்து க்ளோஸே மேலே தான் வச்சுருக்கு. ஓகே. அதே மாதிரி அப்புறம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அதுவும் நல்லா ஏறி இருக்குது. ஸோ அது வேணால் ரெட் கேண்டில் தான். ஆனால் இது பவர் கிரிட் வந்து நல்லாவே மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி. இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது வந்து ஆக்சுவலாக புல்லிஷ் மூவ் தான் கரெக்டாக. ஆனால் கேண்டில் தான் ரெட்டாக காட்டுது.
இப்ப இத எப்படி சென்டிமென்ட்டா ஏத்துக்கிறதா? இல்ல என்ன? இப்ப அந்த மாரி பார்க்கும்போது, ஏன்னா இப்ப இந்த பவர் குயிட் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, இது ஒரு கிரீன் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்குன்னா, லோல ஓப்பன் ஆயி க்ளோஸ் வந்து ஹைல க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஆமா. ஜென்ரலாவே எப்பலாம் இஓடில வந்து எண்ட் ஆஃப் தி டே லோவுக்கு கிட்ட க்ளோஸ் ஆனா, அடுத்த நாள் மோஸ்ட்லி கீழ வந்துரும்னு சொல்லுவோம். மேல ஹைல இப்ப நேத்து கூட பார்த்தீங்கன்னா, தெரியும் மார்க்கெட் கடைசியா வந்து க்ளோஸ் ஆகும்போது ஹைல தான் க்ளோஸ் ஆச்சு. ஹைல தான் க்ளோஸ் ஆச்சு. ஆமா. ஆனா ஜென்ரலாவே இவ்ளோ ஹைல பெரிய க்ளோஸ் ஆச்சுனாவே அந்த மாரி தான் போகும். நான் அ எதிர்பார்த்தது வந்து ஒரு 150 பாயிண்ட், 200 பாயிண்ட் கேப் அப் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இல்ல நானும் அதான் எதிர்பார்த்தேன். நான் வந்து ஒரு 25, ட்ரம்ப்னால 200 பெருசாயிடுச்சு அது. ம், ம், ம். அதான் சம்மந்தமே இல்லாம கேண்டில் வந்து எங்கேயோ ஒரு நல்லா பட்ட நாமம் போட்ட மாரி இருக்கு கேண்டில் பார்த்தா. ம். ஓகே, ஓகே. இப்ப டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எதா பில்டப் இருக்கா ப்ரோ? இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு? இல்ல டேட்டா இப்போ பார்க்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இங்க 10th வந்து ஒண்ணும் இருக்காது. ம், ம். பிப்ரவரி 3க்கே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து தான் பொசிஷனே பில்ட் ஆச்சு. ம். அதான் நேத்து நம்ம பேசினோம். ஆனா அதுக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எடுத்துன்னு ஓட்டாய்ங்க. ஆமா. இப்ப இதுல வந்து இன்னும் 2 ஐஎஸ் நாள் ஆகும். 2 நாள் ஆச்சுனா தான் தெரியும். ஓகே. நாளைக்கு தான் தெரியும். இப்போதைக்கு இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட்டு ரேட்டிங் தான் நெறைய இருக்கு. லைனா இருக்கா? வரிசையா வச்சிருக்காங்க. ஸோ ஓகே. மந்த்லில வந்து அந்த மாரி பெருசா இல்ல. மறுபடியும் வந்து ரவுண்ட் நம்பர்ஸ்ல தான் இருக்கு. 25,500, 26. ஓகே. 25, 26ன்னு இருந்தது. இப்போ 25, 500, 26ன்னு ஆயிடுச்சா? ஆமா. ஓகே. அப்ப ரேஞ்ச் வந்து சுருங்குது. ஆனா புல்லிஷ் பயாஸ்ல சுருங்குதுன்னு வச்சுக்கலாமா? ஆமா. ஓகே. ம், ம், ம். ஸோ அப்ப இந்த 2 நம்பர்ல எங்க டேட்டா ஸ்ட்ராங்கா இருக்கோ, அங்க தான் ம். அடுத்த மூவ் இருக்கும். கரெக்ட்டா? ஆமா. ஆமா. ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. சரி ப்ரோ. இப்ப எனக்கு ஒரு டவுட்டு. இப்ப பீப்பிளுக்கு வந்து இப்ப இந்த மாரி மூவ்ல நெக்ஸ்ட் டைம் மாட்டாம இருக்கணும், இல்லன்னா வந்து சேஃபா பண்ணணும்னா, உங்க சைட்ல இருந்து என்ன சஜஷன் சொல்லுவீங்க? மாட்டாமலாம் இருக்க முடியாது. இப்ப அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப இதே வந்து பிளான்டு நியூஸா இருந்துச்சுன்னா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கலாம். இது வந்து ம், அன்அனௌன்ஸ்டா திடீர்னு வந்தது. ம். யூசுவலா நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, பே ஆஃபா காமிக்கிறேன். ஸோ டே ஐல க்ளோஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா புரொடெக்ஷன் போட்டுப்பீங்களா? ஆமா. அதான் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. ம், ம், ம். ஆனா இது பெரிய இது ஹிஸ்டரியிலேயே பெரிய கேப்ல ப்ரோ. ஆமா. ம், ம். கடைசியா வந்து அந்த இது வந்துச்சாம். என்னது இந்தியா பாக் வார் இது பண்ணாங்களே. சீஸ் ஃபயர் அதுல பண்ணாங்களே. கூட இல்ல. ம். ஆ. நான் சொல்றது வந்து இதான். இந்த மாரி ஒரே ஒரு லாட்டு மொத்தத்துக்கும் சேர்த்தி நம்ம பண்ணிட்டோம்னா, அது வந்து சேஃபரா இருக்கும். ம், 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 ம். ஓகே. கீழ போச்சுனாலும் ஓகே டாட்டட் லைன் கண்ட்ரோல்டா இருக்கும். மேல போனா மொத்த நெட் வேல்யூ பாருங்க. மொத்த நெட் வேல்யூ ரூ. 35,000 இருக்கு. ஸோ அதில ஒரு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் குடுத்து புரொடெக்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். ம், ம். ஸோ ஏற்கனவே உள்ள புரொடெக்ஷன் இல்லாம அடிஷனல் ஒரு புரொடெக்ஷன். ம். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நேத்து இதே ஓகே ப்ரோ. பிளான்ட் நியூஸ்ன்னு முன்னாடியே நியூஸ் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம இத பண்ணியிருப்போம். நேத்து ஆனா ஒண்ணுமே இல்ல. திடீர்னு பார்த்தா நானுமே செக் பண்ணவே இல்ல. நான் காலையிலே வந்து பார்த்தது தான். ம். இதே வந்து அந்த லாஸ்ட் இயர்ல வந்து ஏப்ரல்ல வந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு டைம் டாரிஃப் போட்டாங்க இல்லையா? அப்போ ஆமா. வந்து டாரிஃப்ஸ் வந்து இந்த டேட்ல போட போறோம்னு பிளான்டா இருந்தது. அந்த டைம் வந்து புட்டு தான் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா புட்டே வந்து பெரிய ப்ராஃபிட் குடுத்துருச்சு. ஆமால ரூ. 5 ரூ. 10 வாங்குனது ரூ. 300 ரூ. 400 போயிடுச்சு. ஆமா. இன்னைக்கும் அதே மாரி தான். இன்னைக்கு ஆனா என்னன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரியிலருந்து எல்லாமே ரூ. 4 ரூ. 5 அந்த கால்லாம் போச்சு ரூ. 400 ரூ. 500ன்னு. ஆமா. ம், ம். ஓகே, ஓகே. ஜி வணக்கம். வணக்கம் ஜி. சொல்லுங்க. நம்மளோட சேது இணைந்திருக்கிறார். வணக்கம் அனைவருக்கும். என்ன சேது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நம்ம ஏதோ ஒரு கால் எடுத்து வச்சிருந்தனால ஆண்டவன் புண்ணியத்துல தப்பிச்சிட்டோம் ஜி. ஓ! அப்படியா? சூப்பரு. ஆமா. ஆண்ட அதானி சாரி ஆமா சிடிஎஸ்எல் எடுத்து வச்சிருந்தேன். ஆ. நியூஸ் மட்டும் கிடையாது. நான் சப்போர்ட் இது ஆல்ரெடி வந்து சப்போர்ட்ல இருந்தது. ஸோ ம். கரெக்டா அந்த 1220ல வந்து 1220ல வந்து ரிவர்ஸ் ஆச்சு. ம், ஸோ ம். மார்க்கெட்டும் ஹெல்ப் பண்ணிச்சு. ப்ரீமியம் பயங்கரமா ஏறிச்சு. ஓகே, ஓகே. அப்ப புக் பண்ணிட்டீங்களா? வச்சிருக்கீங்களா? புக் பண்ணியாச்சு. அதெல்லாம் 9:15 36 செகண்டுக்கு புக் பண்ணியாச்சு. ம், ம். ஓகே, ஓகே. சரி, சரி, சரி. ஓகே ஜி. அப்புறம் ம். அப்புறம் வேற ஏதாவது கேள்வி எதா இருக்கா? ஜி இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் ஏதாவது நியூஸ் வந்தா ஒரு சின்ன ப்ரெடிக்டபிள்லாம் இருக்கும். இது வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட வெளியே தெரியாம பார்த்துக்கிட்டாங்களே எப்படி? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? தெரியலையே ஜி அது. அவங்கள தான் கேட்கணும். கவர்மெண்ட் தான் கேட்கணும்.
ம். நம்மளுக்கு எல்லாரும் போல சொன்னாதான் தெரியும். ஆ. இதனால நம்மளுக்கு உள்ள இன்டர்னல் கான்டாக்ட் இருந்தா நம்ம கேட்கலாம். ம். ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. அதெல்லாம் எப்பவுமே அப்படிதான். நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து எப்பவுமே அது கடைசியா தான் தெரிய வரும். ம். இந்த தடவை அது மொத்தமா எல்லாருக்குமே லாஸா தான் தெரிஞ்சது. யாருக்குமே இன்டே இல்ல. ம். ம். இதுக்கப்புறம் நிஃப்டியோட இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? புல்லிஷா மாறிடலாமா? ஏன்னா சில சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருந்து 30,000 28,000 நிஃப்டி ரேலி இந்த வருஷம் கண்டிப்பா இருக்கு, ஒரு லாங் டேர்முக்குன்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு இன்னைக்கு ஐ ஃபர்ஸ்ட் தாண்டட்டும். ஓகே. ஏன்னா இவ்வளவு நேரம் பார்த்தா ராஜா ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. ம். சாட்டா பார்த்தாலே நல்லா சப்ளை இதை பாருங்க பட்டனாம போட்டுச்சு. ஆமா. சரியா, அது சப்ளையா கிரியேட் ஆயிடுச்சு. ம். அதான் இப்போ இதுக்கப்புறம் இந்த இது வரணும். ஏதாவது அதான் இதுக்கப்புறம் இது மேலே போனோம்னா டேரிஃப் 0ன்னு பண்ணணும். ஆல்ரெடி டேரிஃப் 18 இருக்குது. ம். அந்த மாதிரி ஏதாவது இன்னொரு இதான் இதையும் தாண்டி ஒரு பெரிய நியூஸ் வந்தால் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹை தாண்டும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்து கொஞ்சம் கன்சால்டேட் ஆகும் ப்ரோ. ஏன்னா இப்போ இது பெரிய மூவ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த எஸ்டிடிக்காக மார்க்கெட் லோ அடிச்சதுல ஆமா. அன்னைக்கு. அதுக்கும் அதுக்கு அடுத்த நாள் பாருங்க இந்த நியூஸ்ல இருந்துச்சு. இந்த பாயிண்டே பெரிய பாயிண்ட். ரேஞ்சா பாத்தீங்கன்னா இது பெரிய ரேஞ்சு. ஓகே. சரியா, இதுக்குள்ளதான் இப்ப ஆஸ்லேட் ஆகும் மார்க்கெட். ஆனா என்னன்னா இப்ப ஆல்ரெடி விக்ஸ் எல்லாம் ஏறி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்கும் மார்க்கெட்ல. Okay. பொறுமையா கன்சல்டேட் ஆகுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஒரு ராஜாபுரா தான் சொன்னாரு, இந்த லோன் உடஞ்சி இன்னும் 25,400 25,450 வரைக்கும் வரும்ன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறேன்றாரு. ஓகே. ஆனா அதான் சார்ட்டா பார்க்கும்போது டே லோல க்ளோஸ் ஆயிருக்கு. சார்ட்ல எப்பவுமே இந்த கேப் அப்ப ஃபில் பண்றதுக்காக வரும்னு சொல்லுவாங்க, நீங்க அந்த மெயின்ல சொல்றீங்களா? அது கேப் ஃபில் பண்ணோம்னா ஃபுல்லா ஃபில் பண்ணோம். அப்படி ஃபுல்லா ஃபில் ஆகுமா தெரியல. சப்போர்ட் போட்டிருக்காருல்ல ஆமா. 25,450. அதுதான் நம்ம லாஸ்ட் டைம் பேசும்போது ரெசிஸ்டன்ஸா சொன்னோம். இப்போ அது நேரா ரெசிஸ்டன்ஸுக்கு மேல ஓப்பன் ஆனதுனால அட்லீஸ்ட் அந்த சப்போர்ட் அது வந்து ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டா மாறி ஒரு தடவையாச்சும் அதை டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்ட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரென்த் செக் ஆகும். ஓகே. அது சப்போர்ட் நின்னுச்சுன்னா பவுன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல உடஞ்சதுன்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி மொத்த கேப்பும் ஃபில் ஆயிடும். ஓகே. ஆனா அது உடனே ஆகுமான்னு தெரியல. ஆனா தான் இப்ப ஏன்னா இப்ப இது வேற இருக்குல்ல, ஆர்பிஐ பாலிசி இருக்கு. பாலிசி வேற இருக்கு. ஆமா, ஸோ கண்டிப்பா வந்து ரேஞ்ச் போண்டா ஜிக்ஸாக் அடிக்கும். ஜி, எனக்கு இன்னொரு கேள்வி இருந்துச்சு உங்ககிட்ட. இப்போ நம்மளுக்கு 18% போட்டிருக்காங்க, அங்க இருந்து வர்ற எதுக்குமே 0% போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு 0% வரனால அந்த நம்ம அதோட பாதிப்பு ஏதாவது நம்ம இந்தியாவில் இருக்குமா? அது மார்க்கெட்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? தெரியல ஜி. நானும் அது குறைஞ்சிச்சுனாவே ஃபஸ்ட்டு கரன்சி வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆயிரும் ஜி. இன்றைக்கே பாருங்கள், கரன்சி வந்து டாலர் வந்து இந்தியனோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஸோ அது வந்து அந்த டேரிஃபோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஓகே. ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான் இந்தியாவுக்கு. இப்போ நம்ம அவங்க 0% ஒரு நாட்டில் இருந்து வாங்குறோம்னா அது நமக்கு பாசிட்டிவா அமையுங்கிறீங்களா? ஆமாம், அது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் தானே. ஸோ அந்த டெபிசிட் வந்து அந்த 18% ஆட் ஆனதுனால இப்போ 0 பண்ணனால அது வந்து நமக்கு பெனிஃபிட் தானே, எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. கரெக்டா. பட் நம்ம நாட்டு மேல இருக்கிறோட இது வந்து கம்மியாகாதா? பிளாட்ஸ் இது அது நம்ம நாட்டோட விற்பனைகள் இல்லை, அது இன்னும் பெட்டர் தானே. அவனும் 50லேருந்து 18 பண்ணிட்டாங்களா? மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து 18 மேலே தான் இருக்குது. ஓகே. இல்லை, நான் உள்ளூர் சந்தையை கேட்குறேன். நம்ம இதில் நம்ம இம்போர்ட் பண்ணுறது தானே ஜாஸ்தி. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, சிப்பு, பணம் எல்லாமே அங்கேருந்து தான் வருது. விண்டோஸ்லேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் வருது. ஸோ அந்த காஸ்ட்டு குறையுது இல்லை. ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணுற அதே மாதிரி அந்த பாயிண்ட் அதில் குறையும் போது டாலர் வந்து இப்போ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பெரிய ஃபால் ஆயிருக்கு. ஓகே. ஸோ మనకి இதோட சேர்ந்து ருப்பியும் ஃபால் ஆயிடுச்சுன்னா ருப்பியும் வந்து டாலர் ரேட்டு குறையும் போது இந்த இம்போர்ட் டியூட்டிலாம் குறையும் போது என்ன ஆகுனா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதோட இது வந்து கொஞ்சம் சுருங்கும். அது சரி பண்ணுறது தான் ஆர்பிஐயோட பெரிய வேலையாக இருக்கும். ஓகே ஜி. பட் எனக்கு என்னன்னா, எல்லாருமே வந்து இன்னைக்கு சில வீடியோஸ் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஒரு காமன் பீப்புளா அந்த யூடியூபர், இன்ஸ்டாகிராமர், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து இப்ப நான் கேட்ட கேள்வி தான் ரிப்பீட்டட் மோட்ல மோடிஜி பார்த்து நம்ம கவர்மெண்ட் பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு 18% இருக்கு, அங்க இருந்து 0% இருக்கும்போது நம்ம ப்ராடக்ட் வந்து இதாகாதா? ஸோ அப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ஸ் வந்து இதாகாதா? இப்படின்னு ஒரு காமன் ஒரு பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி இருக்கு. நம்ம அதே இம்போர்ட் பண்றது தானே ஜாஸ்தி. ஆமா, அதுதான். அது இந்த வீடியோ மூலியமா நம்ம
சொல்லணும். ஒரு ட்ரேடரா வந்து நீங்க என்ன பார்வை பாக்குறீங்கிறது தான் ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட கேள்வி இருந்துச்சு. ம். அதான் நமக்கு வந்து இந்த நான் எலக்ட்ரானிக்ஸோட காஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகும். காம்போனன்ட் ஓகே ஓகே காஸ்ட்லாம் ஓகே டியூட்டி கம்மியாகிறதுனால அது கம்மியாகும். ஓகே. ம். சொல்லுங்க ஜி, தாமரன் ஜி, ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்ல அதான் அது நான் இன்னுமே ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். என்னன்னா இப்ப யூஎஸ் அக்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்துரும் ஈஸியா. ஏன்னா டாரிஃப் இல்லாததுனால ஆமா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஆனா இப்ப ப்ரோ சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்றோம். நமக்கு வந்து எக்ஸ்போர்ட். யூஎஸ் அக்ரி ப்ராடக்ட்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள், அப்புறம் வந்து பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் வந்து 90% அங்கேருந்து தான் வருது. ஓகே அதான் பாதாம் பிஸ்தாலாம் ஃபுல்லாக அங்கேருந்து தான் வருது. ஓகே. இந்த காஷ்மீர்லலாம் கொஞ்சம் தான் வருது. அதோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இதோட இது வந்து மக்களுக்கு ரொம்ப காமன் பீப்புளுக்கு வந்து தெரியாம இருக்கறனால நம்ம அப்படி சொல்லிக்கலாம். பட் ஆனா மேஜர் இது வந்து வெளிநாட்டு அதாவது அந்த டேக் ப்ரைஸாக வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்டாக பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கம்மியாகும். கம்மியாகும். ஆர்பிஐக்கு வந்து கொஞ்சம் பட்டன் கம்மியாகும். ஓகே ஓகே ஓகே. ஜி பீப்புள் எப்பவுமே ஏதாவது ஒன்று பொண்ணினே தான் வச்சிருப்பாங்க. இப்போ எஸ்டிடி ஏற்றும்போது ஒன்று புலம்புனாங்க பார்த்தீங்களா? ஆமா எஸ்டிடி இன்னொரு கவர்மெண்ட்டை பார்த்து இது ஒரு மொக்க கவர்மெண்ட், நாஸ்தியான கவர்மெண்ட். நீங்கள் இதெல்லாம் சும்மா யூடியூப், ட்விட்டர்லாம் பாருங்க. சரியா? ஆமா. நிர்மலா போட்டு கழுவி கழுவிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நேற்று இல்ல. அவங்க எஃப்எம்மோட பேட்டி ஒன்று இன்டர்வியூ வந்து இதில் வந்துச்சு சிஎன்பிசியில். ஓகே அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க, இதுலேருந்து காசு பார்க்கணுன்றது இல்லை, ரீட்டைலர் வந்து எஃப்என்டோ ட்ரேடுக்கு வந்து பண்ணி நிறைய லாஸ் தான் பண்ணுறாங்க, ஓகே. ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இப்படி எடுத்துக்கலாம். அதை சிகரெட் பிடிக்கிறவங்க தடுக்க மாட்டோம், ஆனா வரிய கூட்டினா சிகரெட் பிடிக்கிறவங்க கம்மியாவாங்கன்னு நினைப்போம். இல்லை, அதில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது. சிகரெட் குடிக்கிறது தப்பு, கேன்சர் வருதுன்றாங்க. அப்போ புகையில வந்து வளர்த்தவே வேணாமே. ஆமா. ஸோ அந்த மாதிரி இது வளர்த்தி எடுத்துக்கலாம். அதெல்லாம் அப்படிதான் ஜி. நாங்க வெறும் இதுதான் வார்னிங் மட்டும் தான் கொடுப்போம். சேலெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டோம். நீங்களா பார்த்து நியாய தர்மத்தை புரிஞ்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணீங்க, வேணான்னா விட்டுருங்க. விட்டுருங்க. ரைட். போனாலும் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனே அதான் வருது. அதுக்கு அந்த ப்ரொடக்ஷனே நிறுத்திட்டு போயிட வேண்டியதானே. ஆமா. ஓகே டன். எது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ட்ரேடரா நம்ம நீங்க வந்து ஒரு இதா பார்க்கும்போது நம்ம இப்படி பார்க்கணும். அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதேதான். ஏன்னா நம்ம இந்த எஸ்டிடி பேசும்போது நம்ம சொன்னோம்ல, எஸ்டிடி வந்து சும்மா தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா மற்ற பிசினஸ்க்கு எக்ஸ்பென்ஸா பார்க்கும்போது அது நம்ம சொல்லும் போது எத்தனை பேர் நம்பினாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட்டாவே அது இன்னைக்கு கேப்ப போட்டுருங்க. நேத்தே வந்து மார்க்கெட் ரிகவர் ஆயிடுச்சுல. ஆமா சரியா? ஏன்னா அங்கேயே நம்ம பார்த்தோம், அந்த டே ஹைல தான் க்ளோஸ் ஆச்சு. சரி, நம்மளுமே வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கேப் அப் எதிர்பார்த்தோம். இவ்வளவு பெரிய கேப் அப் எதிரே பார்க்கல நியூஸ் பேஸ்டு. ஆமா. அதாவது ஸ்டார்டிங் 1480 அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து 3800 அப்படிலாம் காமிச்சிட்டு இருந்தது. இதை நான் எப்போ பார்த்தேன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் எலெக்ஷன் அப்போ வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன போறாங்க, ஓட்டிங் என்ன போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்பை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பாக்குறேன். இல்ல ஜி, எப்பவுமே அதான் அன்சர்ப்ரைஸ்டா வர நியூஸ் இருக்குல்ல, அது வந்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. நீங்க பிளான்டா வச்சிருந்த நியூஸ் இருந்தா ஒரு 400-500 பாயிண்ட்ல நிக்கும், அப்படியே ஸ்டெடியா நின்று இருக்கும், அப்புறம் வந்துருக்கும். ஏன்னா இப்ப இது வந்து நம்ம முன்னாடி வீடியோஸ்ல கூட பார்த்தோம், எஃப்ஐ ஷார்ட்ஸ் வந்து 88% 90% தொட்டிருக்குன்னு சொல்லி. அவங்ககிட்டயுமே நேற்று டேட்டா வந்து பெருசா பில்டப் பண்ண மாதிரி தெரியல. அவங்களுக்குமே இது ஷாக்கிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்சைடர் நியூஸ் எதுவும் பாஸ் ஆயிருக்காதுன்ற மாதிரி தான் தோணும். ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா சோர்ஸ்ன்னு சொல்லி எங்கன்னா ஒருத்துல அவனா ஏதா போட்டு பேசுவானுங்க அதை பத்தி. அதான் ஜி, எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஒன்னு நம்ம மோடிஜிக்கு, இன்னொன்னு ட்ரம்ப்புக்கு. ட்ரம்ப்புக்கா? ஆமா. மோடிஜிக்கே தெரிஞ்சிருக்காது. ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்புறம் தான் பார்த்துப்பாரு. ஆமா. ஏ பையா என்ன இப்படி பண்ணிட்டு கால் அடிச்சிருப்பாரு. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் எப்பவுமே இருக்கு ஜி. நான் எப்பவுமே பையரா வந்து செல்லரா மாறணும் அப்படின்னு உங்க வீடியோஸ் பார்க்கும்போது உங்க இது பண்ணும்போது நான் நினைப்பேன். பட் இந்த மாதிரி மார்க்கெட்ல ஏதாவது நடக்கும்போது செல்லரா இருந்தா, அதாவது எப்படின்னா இந்த ஒரு 2 இயர்ஸா எனக்கு தோணும் நம்ம பையர்ல இருந்து செல்லரா மாறிடணும்னு. பட் செல்லரா மாற இந்த ஃபர்ஸ்ட் இது காமிச்சேன். என்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே ரிஸ்க் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க. ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மார்ச் பொசிஷன்லாம் வச்சு, அந்த மார்ச் பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு செட்டுக்கே வந்து இதுதான் லாஸு. ஓகே. காலையில் பிரேக் ஈவன் வந்து இங்கே இருந்தாலும் அது வந்து இந்த இடத்துக்கு வந்தாலும் எனக்கு அந்த மேக்ஸ் லாஸ் வந்து 8000 தான் காமிச்சது காலையில். ஓகே. ஸோ நம்ம எதை எடுக்கிறோம், எதுக்கு வந்து நம்ம ப்ரொடெக்ஷன் வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதே வந்து எல்லாம் வீடியோவில் சொல்கிற மாதிரி 30 பாயிண்ட்டுக்கு செல் பண்ணுங்கள், 20 பாயிண்ட்டுக்கு செல் பண்ணுங்கன்னா அது வந்து இந்த மாதிரி தான் ஆயிருக்கும். ஓகே.
அதான் ஜி இப்போ நீங்க என்ன நாலேஜ் கொஞ்சம் இதே கரெக்டா வந்து இருக்கு. பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எக்ஸ்பைரிக்கு நேற்று நான் பொசிஷன் வச்சிருந்தேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, அது 4300 ப்ராஃபிட் இருந்தது. ஸோ ஓகே இது மேக்ஸ் ரிஸ்க் வந்து 7000. ஸோ இந்த மேக்ஸ் ரிஸ்க் கூட எனக்கு முடிஞ்சு போச்சு. ஓகே. நேற்று வீடியோல பாருங்க ஏன் அந்த மேக்ஸ் ரிஸ்க் வந்து ஒரு டாப்ல கம்மியா வச்சிருந்தாரு. ஏன்னா டே ஐல க்ளோஸ் ஆகுறதுனால அந்த ரிஸ்க் வந்து அப்சைட்ல கொஞ்சம் க்ளோஸா வச்சிருந்தாரு. அதுவுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதனால ஓகே. அதை நீங்க லாஜிக்கலா கனெக்ட் பண்ணி பண்ணீங்கன்னா இந்த 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 நாள்ல நீங்க தப்பிச்சிடணும் ப்ரோ. ஏன்னா நீங்க சோஷியல் மீடியா பாத்தீங்களா, ஊரே கதறுன்னு கதறுது. ஆமா ஆமா. நல்ல நல்ல நான் எனக்கு தெரிஞ்ச நல்லா பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 30% 40% ராடவுன் எல்லாம் போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஓகே. ஏன்னா அதான் அவங்க என்ன ஒன்றும் இல்லை ஜி, இந்த பண்ணிருப்பாங்க. கவரை இல்ல எடுத்தே வந்து நம்ம இந்த இல்லாச்சி பையரா எனக்கு ஒரு நாள் கொண்டாட்டம், செல்லரா உங்களுக்கு மீதி இருக்க 21 நாள் கொண்டாட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அதுதான் காமிச்சார்ல. இப்போ ஒரு 5 லேக் அக்கௌண்ட்ல அவர் வெறும் 5000 ரூபாய் தான் லாஸ் இருந்தாரு இன்னைக்கு. 1% தானே நெகட்டிவ். இந்த மாதிரி நாள்ல 1% லூஸ் பண்றீங்கன்னா எப்பவுமே நீங்க 1% ப்ராஃபிட் பண்ணா போதும்ல. ஏன்னா செல்லரை பொறுத்த வரைக்கும் அதான் ப்ராப்ளமே. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு ரூபாய் ப்ராஃபிட் பண்ண வருவாங்க, லாஸ் பண்ணும்போது 100 ரூபாவா பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. ஆமா. சரியா? அந்த நேரத்துல நீங்க வந்து இந்த ஒண்ணு 10 ரூபா விடுறதுல 20 ரூபா விட்டா கூட பரவாயில்ல. 10 ரூபாய்க்கு 200 ரூபா விட்டுறக்கூடாது. ஓகே. சரியா? அதுதான் ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு அழகு. நீங்க ஓகே. 1 லட்ச ரூபா டார்கெட் பண்றீங்கன்னா இந்த மாதிரி மூல ஒரு 2 லட்ச ரூபா விட்டீங்கன்னா பரவாயில்ல. எப்பவுமே 50,000 பண்ணிட்டு இந்த மூல போயிட்டு ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் காலி பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க 10 மாசம் பண்ணாதான் அந்த 50 கலெக்ட் பண்ண முடியும் அந்த காசு. கரெக்ட் பண்ண முடியும் கன்ஃபார்ம். அதுக்கு திரும்ப கேபிட்டல் வேணும்ல. அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் அது ஒழுங்கா பிளான் பண்ணும்போதே பக்காவா பண்ணிக்கணும்ல. இந்த யூடியூப்ல சொல்றாங்க, இவன் சொல்றான் அந்த என்னது ஜீரோ நோ ரிஸ்க் ஸ்ட்ராட்டஜி 100% கேரண்டிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் தான். ஆமா ஆமா. சரியா? ஒரு காலை பை பண்ணி 20 கால செல் பண்றது, 10 கால செல் பண்றது, இல்லைன்னா ஆமா. தூரமா காலை செல் பண்றது. ஆமா. அதுல வேற சொல்லுவாங்க கேப் அப் வந்து ஆகவே ஆகாது. ஆனா அதான் ஆகாதுன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஆச்சு இல்ல, நீங்க சர்வை ஆனீங்களான்றதுதான் கேள்வி. அது ட்ராடவுன் 1%ஓ 2%ஓ 5%ஓ, ஆனா நீங்க அதை என்ன ப்ராஃபிட் பண்ற அளவுக்கு 2x நிறுத்திருந்தீங்கன்னா ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. அதுதான் பார்க்கணும். நானுமே இன்னைக்கு சாயந்தரம் அந்த வீடியோக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் பார்த்தேன். ஒரு 2-3 போஸ்ட் பார்க்கும்போது கதறது கிளீனா தெரிஞ்சுது. ஓகே. ஓகே. அதுவும் இல்லாம இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூ வந்தது போல இன்னைக்கு. அப்புறம் இங்க இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல வந்து பொசிஷன் கவர் பண்றதுக்கு கூட உள்ளனா அப்புறம் என்ன ஆகும்? கரெக்ட். சரி, எப்படியோ இந்த 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 மூவ நம்ம தாண்டி வந்துட்டோம். நம்ம தாண்டி வந்துட்டோம் சொல்றத விட இந்த நம்ம மார்க்கெட் ஸ்டோரி ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபுல்லா நியூஸ் தான் இல்ல ப்ரோ? ஆமா. இந்த டைம்ல பிள்ளையார் சொல்லி போட்டீங்கன்னு தெரியல. ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கோல்டு சில்வர் மார்க்கெட் எல்லாமே இசிஜி மானிட்டர் மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு. நம்ம இல்ல வாலட்டிலிட்டி ஏறினே இருக்குது ப்ரோ. நாங்களுமே வந்து ஓகே நம்மளுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் பண்றோம். பட் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம சந்தோஷமா நம்மள மனசு தேத்திக்க வேண்டியதான். நம்மளோட ட்ராடவுன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அது பார்த்துட்டு பொறுமையா பண்ண வேண்டியது. அதான் ஃபுல்லா நியூஸாவே இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இது 16வது எபிசோடா. 16 எபிசோடு பண்ணும்போதும் டெய்லி நம்ம பேசுறோம். நியூஸ் தான் இருக்கு, பிக்ஸ் ஏறிட்டே இருக்கு, ரேஞ்ச் எக்ஸ்பெக்ஷன் வந்துனே இருக்கு. ரெண்டு பக்கமும் வீக்லிலயும் சரி மந்த்லிலயும் சரி நீங்க எது போட்டாலும் வந்து ப்ரீமியம் எக்ஸ்பேண்ட் ஆகினே தான் இருக்குது. கரெக்டா? அந்த ப்ரீமியம் எக்ஸ்பான்ஷன் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிடில ஒரு பக்கம் கீழே வச்சாங்க. அதுக்கு மேல இப்ப இவ்வளவு பெரிய மூவ். அப்பனா அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் வச்சு ஃபைனலா அந்த என்னது இந்த சவப்பெட்டியில கடைசி ஆணி அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி அடிச்சு விட்டாங்க இன்னைக்கு. எனக்கு இப்போ என்னன்னா நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி நம்ம வீடியோஸ் பாருங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் வீடியோஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லார் வீடியோஸும் பார்க்கும்போது எனக்கு இந்த ஆனந்த் சீனிவாசன் ஜி அப்பதான் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க 250 பாயிண்ட் இறங்கிருச்சு அப்படின்னு. இப்போ அவர் வந்து ரொம்ப ஓவர் ஹைப்பு தாங்க கொடுக்குறாரு ஜி. ஆமா. தேவையில்லாம இன்வெஸ்டர் அவரு கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைடு எடுத்துறாரு ஜி எப்ப பார்த்தாலும். அது ஒரு எப்படின்னா பிரச்சனை. இப்போ கொரோனாக்கு மார்க்கெட் வந்து 7,000 போச்சு இல்லையா? ஆமா. அப்புறம் மறுபடியும் வந்து 10,000 வந்துச்சு இல்லையா? அப்போ வந்து மார்க்கெட் அடிவாங்க தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதுலேருந்து 15,000 பாயிண்ட் ஏறி தான் இருக்குது. பட் அதான் எஸ்டிடி டிரான்சாக்ஷனுக்கு உண்டான ஒன்னது 1 டே தான், அவ்வளவுதான். அந்த 1 டேல ஒரு 500 பாயிண்ட். ஆமாம், அதான் வந்து அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு நாள் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் அதோட டபுளாக தான் பண்ணுவாங்க. ஆமாம் ஜி, என்ன பண்றது? நாங்களாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. 300 பாயிண்டா பெரிய ஆளுங்க சொன்னதா கேட்குறீங்க. அதான் ஜி. இல்ல நீங்க வந்து லாஜிக்கலா கனெக்ட் பண்ணீங்க ஜி. இப்ப நீங்க ட்ரேட் பண்றீங்க சரியா? திடீர்னு ஒரு 10 ரூபாய் ஏறிச்சு உங்க காஸ்ட்ல. அதுக்கு இந்த ட்ரேடிங் விட்டு இப்ப வேற என்ன வேலையை செய்வீங்க?
இல்ல. இட்லி கடை போடுவீங்களா? தெரியாத பிசினஸ் பண்ண போவீங்களா? அங்க போனீங்கன்னா அதுக்கு மேல காஸ்ட் இருக்குல்ல. ஆமா. நீங்க அதை எஃபெக்டிவா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்ன்றது தான் பார்க்கணும். அது ரியலிஸ்டிக் அப்ரோச். இதான் நம்ம நீங்க பேசணும். ஓகே. இப்ப பாருங்க, அங்கிருந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ல நிக்குது. இப்ப எஸ்டிடி ஏத்துன்னு திட்டினவங்க எல்லாம் என்னன்னு இப்ப ரீகால் பண்ணிப்பாங்களா அவங்களோட போஸ்டன்னு தெரியல. கழுவி ஊத்திருந்தாங்க 2 நாளா. ஆமா. அதுதான், அது பர்சனல் தான் ப்ரோ. அது அவங்க பண்ற ப்ராஃபிட் லாஸ்க்கு பேஸ் பண்ணி அவங்க காமிக்கிறது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரம்ப் திட்டுவாங்க. ப்ராஃபிட் அதான் பண்ணிருந்தாங்க. என்னன்னா நம்ம கிளாஸ்ல வந்து தெரியுது என்னன்னா ரேடியோஸ் வந்து சார்ட் வைஸும் அதுக்கப்புறம் நியூஸ் வைஸும் நம்ம பார்க்கலாம். மற்ற எல்லாமே வந்து பொலிட்டிக்கலா பாக்குறதுனால அது வந்து நம்மளுக்கு வந்து இதா இருக்கு. அதான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. 5% லூஸ் பண்ண போறீங்களா, 3% லூஸ் பண்ண போறீங்களா, இல்ல 10% நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நாள் இதுக்கப்புறம் வருமானலாம் தெரியாது. ஆனா வரும்போது இப்ப யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றேன், நல்லா பண்றவங்களே நான் பார்த்தேன் 35% போட்டிருக்காரு ராடோனை. ஓகே. சரியா? இப்ப அவரே 35% ராடவுன் போட்டு ஒரு வாரம் கழிச்சு ரெடியாகி வருவாரு. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீங்க 10% ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அவரோட ஒரு நல்ல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணிருக்கீங்கன்னாச்சும் நினைச்சுக்க வேண்டியதான். அதனால நம்ம எப்பவுமே சொல்றது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்க கையில இருக்கு. மார்க்கெட் நம்ம கையில இல்லவே இல்லை. ஓகே. சரியா? அதனால அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். அதுக்கு பீப்புள் ரெடியா இருந்தாங்கன்னா இப்போ மேபி சின்ன பெர்டர்பேஷன் செய்வேன்னா பாதி கேபிட்டல் காலியானதுக்கு அப்புறம் ப்ராஃபிட் எடுக்க முடியுமாலாம் தெரியாது. ஆனா இப்போ 1%, 2%, 3%, மேக்ஸிமம் 10% எல்லாம் ஓகே தானே? ஆமா. எப்பவுமே 4% பண்றவங்களா இருந்தா அதான் டூ டைம்ஸ் விடலாம். நீங்க ரெகுலர் இன்கம்ல என்ன கேட்டு நீங்க மாசம் 1 லட்ச ரூபா பண்றீங்க அப்படின்னா ஓகே 2.5 லேக் வரைக்கும் நீங்க லாஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க எப்பவுமே 20,000 ரூபா தான் பண்ணீங்க ஆனா 2 லட்ச ரூபா லாஸ் பண்றீங்கன்னா அப்போ உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், உங்க ஸ்கில், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா ப்ரெடிக்ட் பண்ணாலும் சரி, அங்க வந்து உங்க ட்ரேடிங் வந்து கேள்விக்குறியா தான் நிற்கும். ஓகே. சரி ஜி, அப்படியே இருந்து ஃபுல்லா நியூஸாவே ஓடிச்சு. நாளைக்கு எதாவது இருக்கா ப்ரோ இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது? எனக்கு தெரிஞ்ச வெள்ளிக்கிழமை நியூஸ் இருக்கு, ஆர்பிஐ பாலிசி. அதை தவிர்த்து வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா சைட்ல இருந்து இதுக்கு எதா சப்போர்ட்டிங்கா ஏதாவது சொல்லியிருக்காங்களா ப்ரோ இந்த டாரிஃப்க்கு? இல்ல ஏன்னா நான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், இந்த கிரெம்லின் ரஷ்யால இருந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னும் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி அபிஷியலா சொன்ன மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி இப்போதான் ஜஸ்ட் ட்விட்டர்லயே எங்கேயோ பார்த்தேன். அதேதான் உண்மையா பொய்யா ஒன்றும் புரியல. ஆமாஜி, அது கேட்கன்னு நினைச்சேன். ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கலைங்கும் போது அப்போ அங்க இருந்து என்ன நம்மளுக்கு ஃபியூச்சர்ல சப்போர்ட் கிடைக்காதா? அது இந்தியா கிட்ட ரஷ்யால இருந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி சொல்லலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓஹோ. ஆனா அதான் அந்த மாதிரி உண்மையிலே வந்து போட்டது போஸ்டா இல்ல இவங்கள அதை கிளப்பி விட்டுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னா நான் சொல்லணும்ல, ஆஸ் பர் டீல் வந்து இனிமேல் நம்ம வாங்க மாட்டோம்னு உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்ல. அது பண்ணிருக்காங்களா இல்ல இவங்களா ஏதாவது கிளப்பி விடுறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கான்னு கேக்குறேன். இதான் நியூஸா பாத்தீங்களா? நான் பார்க்கல நியூஸ். இல்ல, நானும் பார்த்தேன். இது வரைக்கும் அப்படி எதுவும் வரல. பட் இப்போ வரைக்கும் நான் ஒன்றும் பார்க்கல. அதான் இப்ப மேபி இந்த 2-3 நாள்ல வந்து இது ரிலேட்டடான நியூஸ்ல தான் வரும்ல ப்ரோ. ஆமா. வந்தா இது இல்ல அது இல்ல இதுன்னு இதை பத்தி தான் சுத்தி பேசுவாங்க இல்ல. ஆமா. ஏன்னா ஆர்பிஐ பாலிசியை பொறுத்த வரைக்கும் ரேட் கட் இல்லைன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் டிசைட் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஃபெட்டோட ஸ்டான்ஸ் தான் இவங்களும் எடுப்பாங்கன்ற மாதிரி. அப்போ பேசுறதுக்கு வந்து இவங்களுக்கு இதுதான் டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியா தான் நிறைய பார்க்கணும் போல. ஆமாமா ப்ரோ, நான் சும்மா இப்போ ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஹிஸ்டரி இருக்குது. நீங்க பாருங்க நீங்க இது கூட பாருங்க, ஒருத்தர் போட்டிருக்காரு, இதான் வந்து என்னோட F&Oல லாஸ்ட் டேன்னு போட்டார் அவரு. இதுதான் நம்ம சொல்றோம், எப்பவுமே வந்து வீக்லியில் வந்து பண்ணவே கூடாது. 19 lakhs-ஆ? இந்த ஒரு ஸ்ட்ரைக்கில் பாருங்க, அது ப்ரொடெக்ஷன் இல்லை. 19 lakhs மேலே 13 lakhs-ஆ? கொஸ்டின் வச்சிருக்க மாதிரி தானே இருக்கு. இல்லை ஜி, ஆமாம், புட்டில் வந்து இது வச்சிருக்காரு, காலில் வந்து இவ்வளோ லாஸ் ஆயிருக்கு. தேர்டு அது எல்லாம் இது ஆயிடுச்சு, அவ்வளோதான். மூட்டையை கட்டி காசை பிடிங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரிஸ்கோட வேல்யூ வந்து இதுதான், இந்த ஸ்ட்ராட்டஜியோட வேல்யூ வந்து இதுதான். அவராச்சும் வந்து 25,500 வச்சிருந்தாரு. எத்தனை லாட்டு செல் பண்ணியிருக்காங்க? நான் வந்து 25,150 வச்சிருந்தேன். ஓகே. ஸோ ரிஸ்க் இல்லாமல், அதாவது ஹெட்ஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கும் ஹெட்ஜோட எடுக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். அதுவும் குவான்டிட்டி வந்து 6,500 குவான்டிட்டி செல் பண்ணி இதே இடத்துல வந்து ஒரு அவுட் ஆஃப் த மணி காலை வந்து பை பண்ணியிருந்தோம் வாங்கிட்டா கூட இந்த ரிஸ்க் வந்து ஆஃப் ஆக முடிஞ்சிருக்கும். பாதி ரிஸ்கோட முடிச்சிடலாம். ஓகே. ₹4
ரூபாய் அந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 400 ரூ. 500 இருக்குதுல்ல. சும்மா ஒரு 10 லாட்டுக்கு 10 லாட்டு சேர்த்து இதே வந்து பண்ணி சிம்பிளாக பாருங்க ஜி. இதுலேயே வந்து பாருங்கள், இப்போ நேற்று வந்து நான் செல் பண்ணது வந்து ரூ. 40 செல் பண்ணதுக்கு வந்து 15 ரூபாய்க்கு நான் பை பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகேவா, அது அதனால தான் தப்பிச்சுது. அது பாருங்க 15 ரூபா வாங்கினது பாருங்க, எக்ஸிட் பாருங்க ரூ. 476. ஏ அப்பா. ம். இன்னும் ஒரு லாட்டு சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, ப்ராஃபிட் ஆயிடும். ப்ராஃபிட்டே வந்துடும். ப்ராஃபிட் ஆயிடும். ம். ஆக்சுவலாக அந்த பிளானில் இருந்தேன், வேறு ஏதோ கான்சன்ட்ரேட்டில் மிஸ் ஆகி அதை வாங்காமல் விட்டேன். பட் இப்படி நைட்டோட நைட்டா இது பண்ணுவாங்கன்னு ஒன்றும் தெரியல. இல்லை அதுதான் என்னதான் சொன்னாலும் இப்போ இவர் சொல்ற மாதிரி வெறும் 1% தான் லாஸ்ன்னு விடுறதுக்கும் இப்போ ஒரு போஸ்ட் காமிச்சார் பாருங்க, அவ்வளோதான் இதான் என்னோட லாஸ்ட் டேன்னு. அதான் டிஃபரன்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு. சரி, நீங்க பொறுமையா பாருங்க சோசியல் மீடியா, நானும் பொறுமையா பாக்குறேன். நிறைய இருக்குது பாக்குறதுக்கு, என்ன யார் யார் என்னென்ன சேட்டை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதுலாம். சரி ப்ரோ கைஸ், நீங்க உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தான் ஒரு 2-3 பேர் நம்ம சேது ப்ரோ கூட கால் ஏதோ வாங்கி வச்சு நல்ல ப்ராஃபிட் பண்ணன்னு சொன்னாரு. அது மாதிரி நீங்க ஏதாவது பண்ணி சில்வருக்கும் ரேட் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஓகே ஜி, நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை தாமரஞ்சி, நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதான அவர் ட்ரேடு. ஆமா ஆமா ஆமா. இல்ல அவர் எப்பவுமே நல்லா தான் பண்ணுவாரு. ஆமாம். என்னன்னு தெரியல, அவருமே அதான் சொன்னாங்க, நான் பிரேக் எடுத்துட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு பண்ண போறேன். ஆனால் ரெகுலராக பெரிய ஹிஸ்ட்ரி வச்சிருக்காரு, நல்லாவே பண்ணுவார். ஆனால் இந்த வாட்டி இல்ல அதுதான் ஆச்சு. இப்போ எப்பவுமே அவர் வந்து வீக்லிக்கு வந்து 4 lakhs டார்கெட் பண்ணுவார் போல. இது மொத்தமா முடிஞ்சு போச்சுல, 10 மடங்கு 12 மடங்கு ஆயிடுச்சுல. ஆமாம். இப்போ இதான் நான் சொல்றேன், ஏன்னா நீங்க 4 லட்ச ரூபா பண்ணுவாரு, இதே 10 லட்ச ரூபா தான் அவர் வந்து இப்போ ஈஸியா தாண்டி போயிருப்பாரு. இது 65 லட்சம்ன்றதுனால ஆபீஸால இப்போ நீங்க 4 லட்சம் பண்ணும்போது 10 லட்சமா இருந்தா நீங்க நிறைய தடவை பாருங்க, அவரே 10 லட்ச ரூபா லாக் பண்ணி நிறைய போட்டிருப்பாரு. ஆமாம் போட்டிருக்காரு. அது வந்து நார்மலா இருக்கும். இப்போ இந்த மாதிரி அதான் இந்த மாதிரி ஸ்கியூடா இருக்கும்போது, நான் அதனால தான் முன்னாடி பேசும்போது கூட சொன்னேன், நீங்க 10,000 ரூபாயில ப்ராஃபிட் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் 2ல இருந்து 2.5 டைம்க்குள்ள லாஸ் பண்ணீங்கன்னா ஓகே தான். நீங்க 10,000 ரூபாய் ப்ராஃபிட் அந்த புதுசாக வரவங்க வந்து வீக்லி வந்து ட்ரை பண்ண வேண்டாம். அதான் அப்படியே பண்ணாலும் ஹெட்ஜோட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்ல அதான் சொல்றேன், மேபி இவர் சர்வை ஆயிடுவாரு, ஏன்னா அவர் நல்ல ப்ராஃபிட் வச்சிருக்காரு. இவர் பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி பண்றேன் இந்த மாதிரி பண்றேன்னா அதான் என்னையோட கதை முடிஞ்சது இல்ல. அது என்ன பாப்போம். அதான் நான் இன்னும் இதே மாதிரி 2-3 பார்த்தேன் ப்ரோ. அதான் ஃபுல்லா பார்க்கல, அதுக்குள்ள நம்ம மீட்டிங் ஜாயின் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா கதை தெரியும், ஏன்னா நம்மளுக்கு கூட வந்து டிராடன் வந்து 5% 6%லாம் இருக்குது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லடா, நம்மளுக்கு தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சுன்ற மாதிரி தான். இந்த ஜேர்னல்லேருந்து இது வரைக்கும் நல்ல இதாக தான் பார்க்குறேன், நல்ல லேர்னிங்காக தான் பார்க்குறேன். எனக்கு இங்கேருந்து ஆரம்பிச்சது ஜேர்னலில் வந்து ஃபுல்லா நியூஸ் வரல ப்ரோ. ஜேர்னலில் வந்து நில்ல தான் முடிச்சிருக்கோம். அப்புறம் இந்த மூவ் தான் இதுவும் வந்து சரி பண்ணிடல, ஏன்னா நம்ம பிளான் பண்ண மாதிரி பாதி பொசிஷன் வந்து மார்ச்சில் வச்சுருக்கோம். இல்லை அதான் கொஞ்சம் அது பக்கா பிளானிங் ப்ராப்பராக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை நல்ல ப்ராஃபிட் வேணும்னும் போது இன்கேஸ் வியூ தப்பாகுது, ஏன்னா வியூ தப்பாகுதுன்றது இந்த மாதிரி ஏடா கூடமா தப்பாச்சுன்னா யோசிச்சு பாருங்க. ஃபியூச்சர் அவனா வச்சிருந்தானு வச்சுங்களேன், நேக்டா 1 லாட்டுக்கு என்ன ஆயிருக்கும், 1000 குவான்டினா முடிஞ்சு போச்சுல கதை. ஆமாம். மார்ஜினு எவ்வளோ வந்திருக்கும், 65,000 ரூபாய் லாஸ் வந்திருக்குமா? 1000 மாட்டுக்கு 1 லாட்டுக்கு 65,000. எவ்வளோ பேர் பார்க்குறோம் நம்ம 10 லாட் எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்களே சேதுஜி, நிஃப்டி ஃபியூச்சர் வாங்கி தான் நீங்கள் பாருங்கள் எப்படி பட்டை கிளப்பியிருக்கோம். ஆமாம், நான் கேட்டுட்டு இருந்தேன் ஜி வாங்கலாமா அப்படின்னு. ஆமாம், இந்த லோவில் கேட்டிங்க. ஆமாம், பட் அந்த லோவில் கேட்டுட்டு இந்த லோ வரும்போது ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன். இல்லை அதான் ஹெட்ஜோட தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஆமாம், அதான் ப்ரொடெக்ஷனோட சேர்த்து தான் சொன்னீங்க. ஆமாம், அதுதான் ஏதாவது பேனிக் கீனிக்கு வருதுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டலா செக் பண்ணீங்கன்னா, நம்ம ராஜா கூட ஆல்ரெடி சொன்னார் ஞாபகம் இருக்கா, RSI கீழே தொடும்போது ஒரு பையின்னு. ஆமா, அப்படியே சார்ட் கீழே பாருங்க, RSI எங்க தொட்டிருக்குன்னு பாருங்க. ஆமா, கீழே வரைக்கும் தொட்டுருங்க. அவ்வளவுதான். அங்க நீங்க அதை ட்ரேடிங்கா பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் வெல்த் கிரியேஷன் யோசிச்சீங்கன்னா இந்த இடத்துல நல்ல இடம். வாங்கியிருந்தீங்கன்னா வாங்க 2 நாள்ல அதான் யாருக்கு வரும், இந்த மாதிரி 2 நாள்ல வருமானு தெரியாது. ஆனா வாங்கியிருந்தீங்கன்னா நல்ல பிளேஸ்ல. ஓகே, சரி ப்ரோ, அப்படியே லென்த்தா போயினே இருக்குது. இதோட இந்த கட்டையை முடிப்பானு கொஞ்சம் வேலைலாம் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். வேற ஏதாவது இருக்கா ப்ரோ, ஏதாவது சொல்ல வேண்டியது? இல்லை ப்ரோ, நாளையிலேருந்து அந்த டேட்டா நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம்.
சரி ஓகே கைஸ். இருக்கலாம் தான் இருந்தேன். சரி ஓகே. ஓகே கைஸ், நீங்க பாருங்க, நிறைய நாங்க பேசியிருக்கோம். நீங்களும் ஏன்னா எங்களை விட நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ல போடுங்க, இல்ல ராஜா ப்ரோக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ சைனிங் ஆஃப் ஃபார் டுடேஸ் வீடியோ. டில் தென் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு பார்ப்போம்.